இன்றைய தினம் அந்த வெள்ளப்பெருக்கு வடிந்ததற்கு பிறகு நாம் காண்கின்ற அந்த ஒரு துயரமான எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். 20 பேர் தான் சேஃப்னு சொல்கிறாங்க. அதில் எங்கள் மாமியார் பேர் இல்லை சார். டே போக போக ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சார். நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 17 பேர், கும்பகோணம் 10, இதர பகுதிகள் 7 என்று 17 பேர்களுடைய நிலைமை என்னவென்று அறிய முடியவில்லை. நேற்றும் இன்றுமாக தொடர்ந்து அந்த குடும்பத்தினர் இங்கிருந்து பயணம் அனுப்பிய ஏஜென்சியை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் மிகுந்த சொல்லொன்னா துயரத்திலும் கவலையிலும் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் நமது மாநில அரசு அந்த பேரிடர் மீட்பு குழு எப்படி செயல்படுகிறது என்பதை கண்காணிக்கவும், சிக்குண்டவர்களை மீட்கவும், ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளவரை பாதுகாப்பாக கொண்டு வரும் என்ற பணிகளுக்கான ஒருங்கிணைப்பதற்கு நமது மாநில அரசு சார்பில் மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் 4 அமைச்சர்கள் இன்றைய தினம் டெல்லி சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது பொழுது சென்று விட்டது, இரவாகிவிட்டது. நாளை என்ன நடக்குமோ என்ற கவலையிலே அந்த குடும்பத்தினர் இருக்கிறார்கள். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த சென்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் நமது மத்திய மாநில அரசுகளும் அவர்களுக்கு உரிய தகவலை உள்ளபடியாக கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்னடா 2 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர்களுடைய நிலைமை இன்றைய தினம் அந்த வெள்ளப்பெருக்கு வடிந்ததற்கு பிறகு நாம் காண்கின்ற அந்த ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சென்றிருக்கின்ற நமது அமைச்சர் பெருமக்களும் மத்திய மாநில அரசுகளும் அந்த தகவலை உடனுக்குடன் உள்ளவாறு தெரிவிக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எங்கள் அம்மா பேர் வந்து சித்ரா. அவங்க ஏஜ் 60. அவங்க வந்து மவுண்ட் கைலாஸ் யாத்திரைக்காக 3 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி போனாங்க. கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து அந்த சூப்பர் யாத்ரா ட்ராவல்ஸுங்கிற டூர் ஆர்கனைசர் மூலியமாக தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நேற்று லாஸ்ட்டாக வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி டிபெட் கிராஸ் பண்ணுறோம், சியாபுரூலேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணலை. பட் அப்புறம் டிவியில் இந்த நியூஸ் காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள் தான் வருது. யார் நம்பரும் எங்களால் ரீச் பண்ண முடியல. அப்புறம் அந்த டோல் ஃப்ரீ நம்பர், அப்புறம் அந்த எம்பசி நம்பர்ஸ்லாம் இங்கே நியூஸில் போட்டாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் நாங்கள் கான்டாக்ட் பண்ணியும் கேட்டிருக்கோம். அவங்களும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு, வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கு அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. இங்கே லோக்கலில் நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் மேடமும் தாசில்தார் மேடமும் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்லேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். பட் அஃபிஷியலாக அவங்களோட நியூஸ் எம்பசிலேருந்து வந்தால் நாங்கள் உங்களுக்கு உடனே சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வரைக்கும் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் புஷ் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். என் பேர் சுஜிதா சார். எங்கள் மாமியார் தான் போயிருக்காங்க. லாஸ்ட் சாட்டர்டே 23 ஆகஸ்ட் வந்து இங்கேருந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் கும்பகோணத்தில் விட்டுட்டு வந்தோம். சூப்பர் ட்ராவல் யாத்ரா ஏஜென்சி மூலியமாக போனாங்க சார். 57 பேர் போனதாக சொன்னாங்க. நேற்று காலையில் கரெக்டாக 5:52க்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்லை எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நாள்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசலை. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சார். எந்த கான்டாக்டுமே இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க 57 பேர் சேஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் 20 பேர் தான் சேஃப்னு சொல்கிறாங்க. அதில் எங்கள் மாமியார் பேர் இல்லை சார். கூடிய சீக்கிரமாக கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தமிழக சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க? மாவட்ட நிர்வாகம் இருக்காங்களா, கலெக்டர்? ஆமாம், அவங்க தீவிரமாக பண்ணி போயிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலிலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாரையுமே மீட்டு இது பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம பேரை சொன்னோம் அவங்கள்ட்ட, சித்ரா பாலகிருஷ்ணன். அவங்கள இன்னமும் நாங்கள் சரியாக பார்க்கல. பார்த்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் இது டே 2ன்றனால எங்களுக்கு டே போக போக ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சார். கொஞ்சம் சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் இன்னைக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் சார். அதுதான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம். தொடர்பு கொண்டும் போது என்ன தொடர்பு கிடைச்சிச்சா? இல்லை சார், நேற்று 6 மணிக்கு தான் சார் லாஸ்ட்டாக தொடர்பு கொண்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது மொபைல். அதுக்கு முன்னாடி நாள் சியாஃப்ரூன்ற ஒரு ஊரில் ஹோட்டலில் தங்கியிருக்கதா சொன்னாங்க. எல்லாம் சேஃப் தான், எதுவும் இதுன்னு சொல்லலை. காலையில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க சார். அந்த ஃபோட்டோ நாங்கள் எந்திரிக்கிறப்ப தான் பார்த்தோம். அதனால் நேற்று காலையில் நாங்கள் பேசலை. அவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. பட் நாங்கள் பேசலை. கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் நல்லதாக எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் சார்.